இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. இதுல ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு திமுக கூட்டணியும், ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அதிமுக பாஜக கூட்டணியுமே தீவிரம் காட்டிட்டு வராங்க. இதுல தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியுமே தனித்து போட்டியிட இருக்காங்க. நாம் தமிழர், அதிமுக, திமுக கட்சிகளை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகமும் இப்போ வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்காங்க. எப்போண்டா தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வேட்பாளர்களோட பட்டியலை வெளியிட்டுட்டாரு. வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல பேசிய விஜய், அத்தனை வழிகளையுமே தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கேன் அப்படின்னு உருக்கமா பேசியிருக்காரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை சென்னையில நடத்தினாரு. இந்த கூட்டத்துல இளைஞர்களுக்கான சில முக்கிய வாக்குறுதிகளையுமே அறிவிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் பெரம்பூர் தொகுதி, அது மட்டும் இல்லாம திருச்சி கிழக்கு தொகுதி, இந்த 2 தொகுதிகளிலுமே விஜய் வேட்பாளரா போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழக தேர்தல் வாக்குறுதிகளையுமே விஜய் இந்த கூட்டத்துல அறிவிச்சிருக்காரு. வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்னாடி பேசின விஜய், யார் வேட்பாளரா இருந்தாலுமே அவங்க வேறு, விஜய் வேற அப்படின்னு நினைச்சிருந்தான். மீனவர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், நெசவாளர்கள் ஆகியோருக்கு தனித்தனியா வாக்குறுதிகளை அறிவிப்போம். இளைஞர்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில சீக்கிரமே எழுந்து வாக்காளர் அடையாளத்தோட வாக்குச்சாவடிக்கு போய் வாக்களிக்கணும். உங்களோட குடும்பத்தினரையுமே அழைச்சிட்டு போய் வாக்கு கேளுங்க. வெளியூர், வெளிநாடுகள்ல உள்ள இளைஞர்கள் தேர்தல் வார நாட்கள்ல வருது அப்படின்னு நினைக்கண்டா, இப்போதே விமானம், ரயில், பேருந்து டிக்கெட்டுகளை புக் செஞ்சுக்கிடுங்க. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு உங்களுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன், உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல குறிப்பா அத்தனை வழிகளையுமே தாங்கிக்கிட்டு தான் உங்களுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜய் உருக்கமா பேசியிருக்காரு. இதுல விஜய் முக்கியமா இன்னொன்னையும் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளுமே பொய் சொல்லி நான் ஏமாத்த மாட்டேன், 4 முனை போட்டி 40 முனை போட்டி அப்படின்னு உருட்டினாலுமே தமிழக வெற்றி கழகம் திமுக இடையே தான் தேர்தல் போட்டி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மக்கள் விரும்பக்கூடிய விஜய் வேண்டுமா, மக்கள் விரோத ஆட்சியை நடத்தக்கூடிய ஸ்டாலின் வேண்டுமா அப்படின்றதுதான் தேர்தல்ல போட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்கள் விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க பிள்ளைக்கு தயவு செஞ்சு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி விஜய் கேட்டுட்டு இருக்காரு. இது விசில் புரட்சி தேர்தலா இருக்கணுமே அப்படின்னு சொன்னாரு. மற்ற வாக்குறுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இளைஞர்களுக்கான வாக்குறுதிகள்னு பார்த்தோம் அப்படின்னா, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்கப்படும், போதைப் பொருளை தடுக்க கடும் சட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் போதை எதிர்ப்பு மன்றங்கள் அமைக்கப்படும், கல்வி உத்தரவாத திட்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இளைஞர்கள் கல்வியை உறுதி செய்ய 12ஆம் வகுப்புக்கு அப்புறமா பிஹெச்டி வரைக்குமே படிக்க 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிணையில்லா கடன் வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அனைத்து மாநில அரசு பணிகளுக்குமே ஒரு நிலையான ஆள் சேர்ப்பு அட்டவணை தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 29 வயசுக்கு மேல வேலை வாய்ப்பு வழங்க தாமதம் ஏற்பட்டா மாதம் தோறுமே பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டிப்ளமோ படிச்சவங்களுக்கு 2000 ரூபாய் இளைஞர் நல நிதியா வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல இன்னொன்னு, ஆண்டுதோறுமே 5 லட்சம் இண்டன் பணிகளை வழங்க அரசு தனியார் தொழில் நிறுவனங்கள் கூட்டா இயங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல பட்டதாரிகளுக்கு மாதம் 10,000 ரூபாயும், ஐடி படிச்சவங்களுக்கு 8,000 ரூபாயுமே சம்பளமா அரசே வழங்கும்னு சொல்லியிருக்காரு. நேர்மையான தொழில் முனைவோரை உருவாக்கக்கூடிய வகையில 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு பிணையில்லா கடன் வழங்கப்படும் அப்படின்னு விஜய் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. தமிழகத்துல வேலை வாய்ப்புல நம் இளைஞர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனியார் நிறுவனங்கள்ல 75% தமிழர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு மாநில ஜிஎஸ்டியில 2.5% மானியம் வழங்கப்படும், மின் கட்டணங்கள்ல 5% மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையுமே முதல்வர் மக்கள் சேவை நண்பர் திட்டம் தொடங்கப்படும். இதன் மூலமா 5 லட்சம் இளைஞர்களுக்கு உள்ளூர்லயே வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு அமைக்கப்படும். இளைஞர்கள் தங்களோட கருத்துக்களை இதுல தெரிவிக்கலாம். தமிழ்நாட்டோட பாரம்பரிய கலாச்சாரத்தை உலக அளவுல பரப்ப நவீன படைப்பாளி பள்ளிகள் அமைக்கப்படும். இப்படி மாதிரியான நிறைய திட்டங்களை விஜய் அறிவிச்சிருக்காரு, வாக்குறுதிகளும் கொடுத்திருக்காரு. சோ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லாருமே ஆயத்தமாயிட்டாங்க. ஒரு பக்கம் அரசியல் கட்சியினர் போட்டி போட்டு தேர்தல் பிரச்சார வேலைகள்ல ஈடுபட்டு வராங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அதிமுக விட்ட இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதுல புது வரவான விஜய் 2026ல நான் தான் முதலமைச்சர் சீட்ல உட்காருவேன் அப்படின்ற நம்பிக்கையோட தேர்தல் களத்துல குதிச்சிருக்காரு. அதுக்கான முன்னெடுப்பா 234 தொகுதிகள்லயுமே வேட்பாளர்கள் யார் 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 அப்படிங்கறத விஜய் அறிவிச்சிட்டாரு. எல்லா வேட்பாளர்களையுமே விஜய் அறிமுகம் செஞ்சு வச்சுட்டாரு. இதுக்கப்புறமா தேர்தல் பணிகள்ல எப்படி ஈடுபட போறாரு, மக்களை சந்திச்சு எப்படி வாக்கு சேகரிக்க போறாரு, அது மட்டும் இல்லாம விஜய் 2 தொகுதியில நிக்கிறதுனால எந்த தொகுதியில அவருக்கு அதிக வாக்குகள் வரப்போகுது, பெரம்பூர் அண்ட் திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளிலுமே விஜய் போட்டியிடுறதுனால 2 தொகுதிகளுமே விஜய்க்கு சாதகமாகுமா, இல்லனா ஏதாவது ஒரு தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படின்றது பொறுத்துதான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம விஜய் நிக்கிறதுனால அந்த தொகுதி கண்டிப்பா பரபரப்பாவே மாறும். சோ தேர்தல் களத்துல 2026 தேர்தல் களத்துல என்ன நடக்க போகுது, யார் வெற்றி வாகை சூட போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம விஜய் இப்ப பெரம்பூர் அண்ட் திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிடுறாரு. இதுல விஜய் கண்டிப்பா இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருந்தாரு அப்படின்னா எந்த தொகுதியில போட்டியிட்டா வெற்றி அடைஞ்சிருப்பார் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம தேர்தல் களம் அப்படிங்கிறது இப்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தேர்தல் பணிகள்ல ஈடுபடல அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா எல்லாமே டிலேவா தான் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் மற்ற கட்சியினர் எல்லாருமே வேட்பாளர் பட்டியலை முன்கூட்டியே அறிவிச்சுட்டாங்க. ஆனா ஒரு கட்டம் 2 கட்டமா கூட தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிச்சாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் ஒட்டுமொத்தமா 234 தொகுதிகளுக்குமே யார் யார் வேட்பாளர்கள் அப்படிங்கிற பட்டியலை விஜய் அறிவிச்சிருக்காரு. இருந்தாலும் இந்த தேர்தல் களத்துக்கான சூடு இன்னும் பத்தாது, இதுக்கு மேல விஜய் தீயா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசியல் பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு பிரச்சனை மேல பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்குது. அது எல்லாத்தையுமே தாண்டி விஜய் நான் களத்துல நின்று ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் போட்டி போட போறாரு. சோ விஜய் இந்த அளவுக்கு இருந்தாலுமே இன்னும் அதிக அளவுல தன்னோட முழு உழைப்பையும் போடணும் அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருக்குது. சோ விஜய் முதன்முறையா தேர்தல் களத்துல சந்திக்கிறதுனால கண்டிப்பா இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது மற்ற தேர்தல் களத்தை விட அதிகமா தான் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. சோ எதுவா இருந்தாலும் வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நிறைவு செய்யப்பட்டு முடிவுகள் அன்றைய தினமே அறிவிச்சிடுவாங்க. சோ அன்னைக்கு தான் விஜயாலை இந்த தேர்தல் களத்துல மாற்றம் வந்திருக்கா, இல்லனா வழக்கம் போல திமுக அதிமுக தான் அவங்களுடைய இடத்தை பிடிச்சிருக்காங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும்.